ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி ராகி பட்டர் பிஸ்கட்டோட ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்புறம் ராகி வந்து நான் மெஷர்மெண்ட் கப், பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் ராகி எடுத்திருக்கேன். நான் எல்லாமே இந்த கப்போட மெஷர்மெண்ட்டுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? தென் வந்து நாட்டு சக்கரை, உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் வேணால் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து பாப்பாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால நாட்டு சக்கரை அந்த கப்புக்கு 1/2 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். தென் பால் சூடு பண்ணி ஆற வச்ச பால், அந்த பாலில் வந்து இவ்வளோனா ஒரு 50 ml பால் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் உங்கள் இஷ்டம் தான், வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த பிஸ்கட்டோட ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆட்டா ஃப்ளார் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, நீங்கள் இன்கேஸ் சால்ட்டட் பட்டர் எடுத்துருக்கீங்கன்னா இந்த சால்ட்டு வேண்டாம். நான் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துருக்கனால ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்துருக்க நாட்டு சர்க்கரையையும் ஏலக்காவையும் மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாகணும். பொடியானால் தான் நமக்கு வந்து சலிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம வச்சுருக்க பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கணும். மெல்ட் பண்ணால் தான் நம்மளால் பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து மாவு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ராகி ஃப்ளார் போட்டு நல்லா சலிச்சிருங்க. நம்ம சலிக்கும் போது அது ஏர் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ராகியை வந்து சலிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும், அதையும் ஜல்லடையில் போட்டு நம்ம வந்து சலிச்சிக்கலாம். மேலே வந்து நம்ம ஆல்ரெடி ஏலக்காய் இருக்கிறதுனால அந்த பீஸ்லாம் மேலே இருக்கும், அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். வெறும் கிரைண்ட் பண்ணி வச்சு அந்த பொடி மட்டும் இருக்குது, அதுக்காக தான் நம்ம சலிக்கிறோம் நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும். ஸோ நல்லா அதை ஃபுல்லாக சலித்து எடுத்துகிட்டு அதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மாவுமே ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஆட்டா எடுத்துருக்கோம்ல கோதுமை மாவு, அந்த 2 டீஸ்பூனே அதில் போட்டு அதையும் நம்ம வந்து சலிச்சிக்கலாம். அதுலேயும் ஏதாவது மேலே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதில் எதுவும் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதையும் நல்லா சலிச்சிட்டு, ஆனால் கண்டிப்பாக சலிச்சு தான் சேர்க்கணும், சலிச்சு சேருங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இதுவும் சலிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் எல்லா மாவையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல 100 கிராம்ஸ் பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் நான் எடுத்திருக்கேன். அந்த பட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த பட்டர் நமக்கு பத்தலை பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்ன நல்லா பைண்ட் ஆகணும். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு பத்தலை அப்படின்ற கேஸில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பால் தேவைப்படாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு கூட கொஞ்சம் எடுக்கிறீங்க அப்படின்ற கேஸில் ஒன்று பட்டரோட குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதே அளவு பட்ரு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சால்ட் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட்டட் பட்டர் எடுத்திங்கன்னா சால்ட்டு சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ, பாதாம், உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் எந்த நட்ஸுமே ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு கிடச்சிருக்க மாவு. சப்பாத்தி இப்போ செய்வோம்ல அந்த பதத்தில் இருக்கணும். தென் நான் வந்து ஒரு பட்டர் ஷீட்டை ஒரு ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். மாவு வந்து இந்தளவு குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்ட் கிடைக்குமா, அந்த ரவுண்டில் சைடில் ஃபுல்லாக பிரேக் ஆகியிருக்கும். அந்த பிரேக்கேஜ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா நம்ம அழுத்தி சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம சைடில் வந்து பிரேக்கேஜ் இல்லாமல் உடையாமல் வரும் பிஸ்கட்டு. ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் அழுத்தும் போதும் சைடில் இருக்க பிரேக்கேஜை ஃபுல்லாக கவர் பண்ணி அழுத்தணும். அழுத்திட்டு எந்த அளவு மீடியம் உங்களுக்கு பிஸ்கட் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்களோ அந்த சைஸ் திக்னஸ் மட்டும் ஒரு 1/2 mm திக்னஸ் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா பிஸ்கட் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைனா ரொம்ப தட்டை மாதிரி இருந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் திக்னஸ் மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த அளவு நான் பண்ணியிருக்கேன். இதே அளவு நீங்கள் வச்சாலும் ஓகேலாம், இல்லை இதை விட உங்களுக்கு திக்னஸ் வேணுனாலும் வச்சுக்கோங்க, இல்லை இதை விட கம்மியானாலும் வச்சுக்கோங்க. நார்மல் பிஸ்கட் சைஸ் நான் வச்சுருக்கேன். நார்மல் குட் டே அந்த மாதிரி ஒரு பிஸ்கட் சைஸ் நான் வந்து திக்னஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவுமே ஓரளவு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி நான் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இதே ட்ரேயில்.
எல்லா பிஸ்கெட்ஸுமே ஓரளவு ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேகும்போது ஈக்குவல் டைமில் வெந்துடும். இல்லைனா ஒன்று வெந்து இன்னொன்று வேகாத மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே ஓரளவு ஈக்குவலான சைஸ்லையே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. தென் இந்த ட்ரேயை எடுத்து நான் மைக்ரோவேவில் வச்சு நான் வந்து ஒரு 1.5 மினிட்ஸ் வைக்கிறேன். அந்த பிஸ்கட் வேகும் போதே அப்படியே வெண்ணிலா ஸ்மெல் வீடு ஃபுல்லாக இருக்கும். பிஸ்கட் வெந்த உடனே நம்மளால் எடுக்க முடியாது. ஃபுல்லாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த பிஸ்கட்டை எடுத்து நீங்கள் தாராளமாக ஒரு 5 to 7 டேஸ் கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேபிஸ்க்கு கொடுக்கலாம். பேபிஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிஸ்கெட்டு ராகி வச்சு தான் செஞ்சுருக்கோம்ல, மைதா எதுவுமே சேர்க்காம. ஸோ பேபிஸ் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. பிஸ்கட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற பேபிஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இங்கே பாரு நல்லா இருக்கேன். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.